நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயத்தின் மகிமை. பாவசர்மாவின் கதை. ஆமர்தக்புரி என்ற நகரத்தில் பாவசர்மா என்றொரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். தர்ம மார்க்கத்தை முற்றிலும் விட்டு விலகி ஒரு விலை மாதுவை மனைவியாக ஏற்று மாமிச உணவு, மது அருந்துதல், திருட்டு, பரதார கமனம், வேட்டையாடல் ஆகிய பாப செயல்களில் மூழ்கி எந்தவிதமான ஆன்மீக ஒழுக்கமும் இன்றி தனது வாழ்நாளை கழித்தான். ஒரு நாள் விருந்தில் அளவுக்கு மீறி மது அருந்திய பாவசர்மா திடீரென உடல் சோர்ந்து விழுந்தான். கடுமையான நோயால் நீண்ட காலம் அவதியுற்ற பின் உயிர் நீத்தான். அவன் செய்த பாப்பங்களின் விளைவாக மரணத்திற்கு பின் பேரீச்சை மரமாக பிறந்தான். பல ஆண்டுகள் கழித்து 2 பிரம்ம ராட்சசர்கள் அந்த மரத்தின் கீழ் வந்து ஓய்வெடுத்தனர். முன் ஜென்மத்தில் கணவன் குஷிபாலன் என்ற பிராமணனாக இருந்து பேராசை மற்றும் கருணையற்ற மனம் கொண்டவன். அவன் மனைவி குமதியும் அதே போன்ற தீய குணம் கொண்டவள். பெரும் செல்வம் இருந்தும் தகுதியான மனிதர்களுக்கு தானம் செய்யாமல் வாழ்ந்ததன் காரணமாக அவர்கள் இருவரும் பிரம்ம ராட்சசர்களாக பிறந்து துன்புற்றனர். மிகுந்த வேதனையுடன் குமதி தனது கணவனிடம், இந்த சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை எப்போது கிடைக்கும் என்று கேட்டாள். அதற்கு குஷிபாலன், பிரம்மம், ஆத்மா, கர்மம் ஆகியவற்றின் உண்மையான ஞானம் மூலமே முக்தி கிடைக்கும். அந்த ஞானமின்றி பாப பந்தத்திலிருந்து விடுதலை இல்லை என்று பதிலளித்தான். அச்சமயம் குமதி அறியாமலேயே பகவத்கீதையின் 8வது அதிகாரத்தில் முதல் ஸ்லோகத்தின் அரைபாதியை உச்சரித்தாள். கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம. அந்த தெய்வீக சொற்கள் ஒலித்த அதே கணத்தில் பேரீச்சை மரமாக இருந்த பாவசர்மா தனது மரப்பிறவியிலிருந்து விடுபட்டு பாவமற்ற பிராமண உடலை மீண்டும் பெற்றான். உடனே வைகுண்டத்திலிருந்து தெய்வீக விமானம் இறங்கி அந்த 2 பிரம்ம ராட்சசர்களையும் வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றது. இந்த அதிசயத்தை கண்ட பாவசர்மா அந்த அரை ஸ்லோகத்தை எழுதி வைத்து தனது வாழ்க்கையை முழுவதும் ஸ்ரீ கிருஷ்ண பக்திக்கே அர்ப்பணிக்க முடிவு செய்தான். கங்கை கரையில் அமைந்த காஷி நகருக்கு சென்று இடைவிடாது அந்த அரை ஸ்லோகத்தையே ஜபித்து கடும் தவம் மேற்கொண்டான். உடல் சிதைந்தாலும் அவன் மனம் பகவத்கீதையின் தெய்வீக நாதத்தில் நிலைத்திருந்தது. அவனுடைய அபூர்வமான பக்தியால் மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் அவன் முன்னிலையில் தோன்றி, பாவசர்மா, உன் உறுதியான பக்தியும் முக்திக்கான பேராவலும் என்னை மிகுந்த மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளன என்று அருளினார். பாவசர்மா மீண்டும் அந்த அரை ஸ்லோகத்தை உச்சரித்த போது பரமாத்மா புன்னகையுடன், நீ ஜபிக்கும் இந்த கேள்வியே முக்திக்கான மார்க்கம், அதன் விடை நீ வேண்டிய முக்தியே என்று கூறினார். பின்னர் பாவசர்மாவின் பணிவான வேண்டுகோளுக்கு இணங்க பகவான் விளக்கினார். பிரம்மம் என்பது அழிவற்ற நித்தியமான பரம்பொருள். அத்தியாத்மம் என்பது அந்த தெய்வீக ஒளியை நோக்கி மனதை உள்ளே திருப்புதல். கர்மம் என்பது பலனாசையின்றி செய்யப்படும் தர்ம செயல்கள். இந்த உபதேசம் பாவசர்மாவின் உள்ளத்தில் முழுமையாக பதிந்ததும் அவன் உடலை விட்டு துறந்து ஸ்ரீமன் நாராயணனுடன் ஒன்றி பரம முக்தியை அடைந்தான். இந்த ஆன்மீக பொருள் இந்த கதையில் பகவத்கீதை என்பது படிக்க வேண்டிய ஒரு நூல் மட்டும் அல்ல, முக்தியை அளிக்கும் உயிருள்ள தெய்வீக சக்தி என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. தூய மனம், நிலையான நம்பிக்கை, தளராத பக்தியுடன் உச்சரிக்கப்படும் ஒரு அரை ஸ்லோகம் கூட எண்ணற்ற பிறவி பாபங்களை அழித்து பரமபதத்தை அளிக்கும். உண்மையான பக்தி என்பது அறிவின் அளவில் அல்ல, சரணாகதியின் ஆழத்தில் உள்ளது. அங்கு பகவானே ஆசானாகவும் பாதையாகவும் பலனாகவும் திகழ்கிறார். நாராயண நாராயண.